ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி எத்தனை இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். மணி பார்த்தா மணி 10:30. நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு கட்டில் மட்டும் விரிச்சு விட்டேன். பிள்ளைங்கள்லாம் வீடை குப்பையாக்கி போட்டுட்டு அவங்க அப்பா குளிக்க வச்சிட்ருக்காங்க. காலையில் அவங்களே பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டாங்க. அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தூங்குறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன். இந்த குளிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போது ஸ்கூலுக்கு அவங்க அப்பா தான் ரெடி பண்ணி விடுவாங்க, நான் வேலைக்கு போயிடுவேன்ல. அதனால் இன்றைக்கி அம்மா எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க, ஐப்ரோ பென்சில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதை சரின்னு சொல்லிவிட்டு பவுட்ரு மட்டும் போட்டுட்ருக்கேன். லிப்ஸ்டிக் வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு போட்டு சும்மா போட்டு வச்சு விடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி பவுட்ரு போட்டுட்ருக்கோம். முடி வெட்டணும் என்னம்மா? சாயங்காலம் போவோம். அப்புறம் அவங்க அப்பாவும் அண்ணனும் சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. நானும் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சரி அம்மா கூட நிற்கிறு, அம்மா வீட்டில் லீவில் போட்டு இருக்கேல்ல, உங்க கூட இருக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அவங்க அப்பாவும் அவனும் போனாங்க, தம்பியும். எங்கள் பாப்பாவுக்கு இந்த நிறைய மேக்கப் செட், இந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவளுக்கு பர்த்டேக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கணுன்னு நினச்சிருக்கேன். சரி குழந்த தானே, அது இல்லாமல் நம்ம வேலைக்கு போனாலும் இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் சும்மா எடுத்து போட்டுட்ருப்பா. அதுக்காக தான் அவளுக்கு வாங்கி கொடுக்காம வச்சிட்ருக்கேன். அப்புறம் நாங்கள் தீபாவளிக்கு அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தோம். வாங்கின நேரமே நம்ம தெரில, ஸ்கூலை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடாதுல்ல கொலுசு, அதனால் கழட்டி வச்சிட்டோம். சரி பிள்ளைங்க இருக்கிற வீடு கொஞ்சம் கலகலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால சரி இன்றைக்கி சண்டே மட்டும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி கொலுசு எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து அவளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட்டு கொடுக்கணும். அவளுக்கு கொலுசு போடுறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. அதனால தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு சின்ன கொலுசு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் தான் நிறைய முத்து வச்சு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வாரம் கூட போடல. தீபாவளி முடிஞ்சு அப்புறம் ஸ்கூல் திறந்தவுடனே கழட்டி வச்சாச்சு. அதனால் இந்த சனி ஞாயிறு லீவுக்கு மட்டும் போட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கழட்டி வச்சுருவோம். எந்திரிமா. பாப்பாவுக்கு முடி நிறைய வளர்க்கணும் அந்த மாதிரி ஆசை. ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அப்பா தானே தலசி விட்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ஜடெல்லாம் போட தெரியாதுல்ல. அதனால் சரி இன்றைக்கி போய் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முடிஞ்சால் சாயங்காலம் போவோம், இல்லைன்னா நாளைக்கு தான் போகணும். இன்றைக்கி கொஞ்சம் இனிமேல் வீடெல்லாம் கூட்டணும், துடைக்கணும். அப்புறம் மத்தியானம் இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க, இனி சமைக்கணும். வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருக்கலான்னாலும் நம்ம வேலைக்கு போகிறதோட வீட்டில் இருக்கிற வேலை தான் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போனாலும் தெரியாதான் இருக்குது, வீட்டில் இருந்தாலும் தெரியாதான் இருக்குது. பார்த்திங்களா டான்ஸை பாருங்கள், கொலுசு போட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைக்கு. அது நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன்னு அவளுக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் வேறு. பாவம் பிள்ளை பாருங்கள், நான் தூங்கின கேப்பில் வீடை பூரா குப்பையாக்கி போட்டுருச்சு.
சரி வீடை கூட்டி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப தானே தொடச்சி விட்டா ஆகும், அப்புறம் வேலைக்கு போய்ட்டு வந்தால் டயர்டாக இருக்கும்ன்ட்டு அப்படியே படுத்துருவோம் துடைக்காமல். அதனால் இன்றைக்கி வீடை கூட்டி ஒரு தொடச்சி விட்டு, இன்னும் காலையில் மணி இப்போயே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையிலேக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, மாவு கூட இல்லை. ஏதாவது நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தரணும் பிள்ளைங்களுக்கு. இப்போ வீடு துடைச்சிட்ருக்கேன். அப்பாவும் பிள்ளையும் அங்கே போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டாங்க. நான் துடைச்சிட்டு இருக்கும்போதே பாதியிலே வர வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கட்டில் உட்கார வச்சாச்சு. கட்டில் உட்கார வச்சு அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் என் பையனுக்கு வேலை. அவனுக்கு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து. அவளுக்கு ஏதாவது எங்கள் பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு புக்கு அந்த மாதிரி கொடுத்தா ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாள். இவனுக்கு இந்த இல்லாத வேலையில் எல்லாம் இழுத்து போடுற வேலை தான் பார்ப்பான். வீடும் தொடச்சி காஞ்சிருச்சு. நம்ம காலையிலேக்கு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். காலையில் சொல்ல முடியாது, மத்தியானமும் சொல்ல முடியாது. படி 12 ஆயிடுச்சு, 11:45 ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எப்போவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட மாட்டோம், லேட்டாக எந்திரிக்கிறதுனால மத்தியானம் தான் சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. பிடிச்சிருக்குதாம்மா அவங்களுக்கு. நமக்கு ஈஸியாக அர்ஜென்ட்டில் செய்கிறது இதுதான், ஒன்று தான் ஈஸியாக செய்ய முடியும். அதனால் செஞ்சுட்டேன் நூடுல்ஸு. மத்தியானம் எனக்கு கொஞ்சம் மனசங்கடமாக இருந்துச்சு, அதனால் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. அப்புறம் நைட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது நைட்டு எடுத்தேன், மத்தியானம் எடுக்கலையெல்லாம். மத்தியானம் நான் ரசம் வச்சேன், நைட்டுக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வச்சேன், தீந்துருச்சு. அப்புறம் சிக்கன் தானே செஞ்சோம், சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, இதை வச்சு நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு லீவு, நல்லா தூங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு மத்தியானம் எல்லாம் கடகடன்னு சமைச்சி வச்சுட்டு போய் பெசாட்டி படுத்து தூங்கிட்டேன். இப்போ நான் மாவு கூட ஆட்டல், அரிசி உளுந்து ஊற வைக்கல. அதனால் வெளியில் மாவு வண்டி வருமா, அதில் ஒரு 20 ரூபாய்க்கு மட்டும் மாவு வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறமா காலையிலக்கு பொரியலுக்கு இப்போவே நான் காய் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த லட்டு குட்டி காயெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்குது. நம்ம இப்படி நைட்டே கட் பண்ணி வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்கும். ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சா போதும். எனக்கு காலையில் எந்திரிக்கிறதுன்னு அவ்வளோ கடுப்பாக இருக்கும், எதுக்குடா வேலைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் நாளைக்கு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு காயெல்லாம் காலையில் கட் பண்ணிக்கலாம், பொரியலுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் எல்லா இதையும் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி செஞ்சிட்ருக்க முடியாது. நான் நீ எப்போ போய் தூங்குவேன், எப்போ எந்திரிப்பேன்னு எனக்கே தெரில. காலையில் எனக்கு 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அப்புறம் 5:05க்கு வைப்பேன், 5:10க்கு வைப்பேன், 5:15ன்னு மாற்றி இந்த 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருக்கும்ல, அப்படியே வச்சு விட்ருவேன். அந்த 5 நிமிஷத்தில் என்ன தான் தூக்கம் வருமோ எனக்கும் தெரில. ஆனாலும் அப்படி தான் நான் அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 5:30 எந்திரிச்சிடுவேன். ஐயோ அப்புறம் நமக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி எனக்கு காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறதுக்கும் இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்றைக்காவது காயெல்லாம் கட் பண்ணி அரிசி எல்லாம் எடுத்து வச்சேன்னா அடுத்த நாள் லீவ் போட்டுருவேன். அதுக்காகவே நான் முன்னாடியே வெட்ட மாட்டேன். இப்போ நாளைக்கு நான் வேலைக்கு போவேனா போக மாட்டேனாங்கிறது காலையில் தான் தெரியும். வேலைக்கு போகலான்னு சொல்லி ஆனால் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் காலையில் எந்திக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குமா, பேசாமல் லீவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெசாட்டி படுத்து தூங்கிடுறது. எனக்கு நைட்டு 12-1 மணி வரைக்கும்னால முழிச்சு உட்காந்துருப்பேன். இந்த காலையில் எந்திக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அப்படியே எங்கள் அம்மா பழக்கிட்டாங்களாட்டிருக்குது. அதனால ஏதோ எங்கள் வீட்டுக்காரெலாம் சொல்லுவாங்க, இப்போ பிள்ளைங்களெல்லாம் என் கூடவே ஒரு 6-7 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க, இது ஒன்றை பார்த்தா உன் பிள்ளைகளும் பழகும்னு சொல்லிட்டு. அதனால் என் பிள்ளைகள் பரவாயில்லப்பா என்னோட. நான் இப்போவும் பாருங்கள் லீவுன்னா நான் 10 மணிக்கு தான் எந்திப்பேன், இல்லைன்னா வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 5:30க்கு எந்திப்பேன், இல்லைன்னா எனக்கு எந்திக்கலாம் மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சா, அதனால் வெங்காயத்தையும் உரித்து வச்சுட்டேன். இது பொரியலுக்கும் போட்டுக்கலாம், கொஞ்சம் சாம்பாருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் உரித்தேன். அதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கலான்ட்டு இந்த மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் இட்லியும் சாம்பார் அப்புறம் பொரியல் சாப்பாடு இவ்வளோ மட்டும் வச்சா போதும். சாப்பாடுக்கு அரிசி அளந்து வச்சுட்டேன். அப்போ நம்ம காலையில் நம்ம இப்போ அரிசி எடுக்கிற நேரம் அதெல்லாம் மிச்சம் தானே, அதனால் அரிசி அளந்து இப்படி எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே நைட்டே. அப்புறம் காலையில் நம்ம ஊற வச்சா மட்டும் போதும். அப்புறம் புளியும் சாம்பாருக்கு தேவைப்படல, புளியும் கொஞ்சம் எடுத்து அதையும் மூடி வச்சுருவேன்.
அப்புறம் சாம்பாருக்கு தேவையான புளியை எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து நம்ம அதே அரிசியும் புளியும் ஊற வச்சுட்டு அந்த டக்குனு இட்லி ஊற்றி கடகடன்னு சமைச்சிடலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தையும் மேலே எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் வந்து 3 எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த விலாகில் காமிக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.